கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் கூட பாடல் எழுந்த வரலாற்றினை நாம் கேட்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு பாடல் எழுதப்பட்ட வரலாறு, அதை பாடியவர்கள், அதை பற்றி நாம் இன்று பார்ப்போம். ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் என்ற இந்த அருமையான பாடலை திரு பால் பலோச்சி என்ற அமெரிக்கர் எழுதினார். இவர் 1997 ஆண்டு இந்த பாடலை எழுதினார். இது ஒரு நவீன ஆராதனை பாடல். எபேசியர் 1 18-19 ஆதாரமாக வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டது. உங்கள் இருதயத்தின் கண்கள் வெளிச்சமடையும்படி நான் வேண்டுகிறேன் என்ற வசனம் அவரை தீவிரமாக சிந்திக்க வைத்தது. அவர் உணர்ந்தார், தேவனை உண்மையாக அறியவும் அவரது அன்பையும் மகிமையையும் அனுபவிக்கவும் மனக்கண்கள் திறந்திருக்க வேண்டும். இந்த பாடலின் பொருள், என் இருதயத்தின் கண்களை திறந்திடும் ஆண்டவரே, உம்மை காண விரும்புகிறேன். இந்த அருமையான ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் என்ற ஆங்கில பாடலை அநேகர் மிக அழகாக நேர்த்தியாக பாடியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் தான் தம்பி கிறிஸ்டோபர் டஃபி என்கின்ற ஒரு சிறுவன். அந்த சிறுவன் 2001 ஆண்டு மே மாதம் பிறந்தார். அவர் பிறக்கும்போதே குறை மாதத்தில் பிறந்தார். பிறக்கும்போதே பார்வை இழந்திருந்தார். மேலும் பலவிதமான அவருடைய சரீரத்திலே பல பலவீனங்கள் அவருக்கு காணப்பட்டன. இத்தகைய பலவீனத்தோடு பிறந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெற்றோர் கதறுகின்றனர். அவர்களுடைய அத்தை, ஆண்டவரே, ஏன் இந்த குழந்தையை அவர்களுக்கு கொடுத்தீர்? இவன் இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி அதிகமாக ஆண்டவரோடு போராடி ஜெபித்தார். ஆண்டவரே, இவனை குறித்ததான நோக்கம் என்ன என்று அறியும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் மன்றாடினார். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நீ பயப்படாதே, அவனை நான் உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். குழந்தை வளர்ந்தான். அவனுடைய குரல் வளத்தை அவர்களுடைய ஆசிரியர்கள் கண்டார்கள். அருமையான குரல் வளம், அழகாக நேர்த்தியாக பாடுகின்ற குரல் வளத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் வளர்ந்து ஒரு வக்கீலாக பட்டம் பெற்றான். ஒருமுறை ஒரு ஆராதனை கூடத்திலே அருமையான இந்த பாடலை, ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் மை ஹார்ட் லார்ட், ஐ வாண்ட் டு see you என்ற பாடலை அவன் மிக நேர்த்தியாக பாடினான். அந்த பாடலை கேட்ட அந்த அரங்கமே எழுந்திருந்து கண்கள் குளமாக அனைவரும் அந்த குழந்தையை பாராட்டினர், அந்த மகனை பாராட்டினர். எத்தனையோ பேர் இந்த பாடலை பாடியிருக்கலாம். ஆனால் ஒரு பார்வை குறைபாடுள்ள ஒரு சிறுவன், நான் ஆண்டவரை காண வேண்டும், ஐ வாண்ட் டு see you என்று பாடி அநேகரை இந்த பாடலின் மூலமாக கர்த்தரிடம் வழிநடத்தினான். நாமும் ஆண்டவரிடம் கேட்போமா? ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்தருளும் சுவாமி, நான் உம்மை காண விரும்புகிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த பாடலை கேட்கும்போது நாம் உணர்ந்து இந்த பாடலை கேட்போம். Open the eyes of my heart, Lord, open the eyes of my heart, I want to see you, I want to see you. Open the eyes of my heart, Lord, open the eyes of my heart, I want to see you, I want to see you high and lifted up, shining in the light of your glory. Pour out your power and love as we sing, holy, holy, holy. Open the eyes of my heart, Lord, open the eyes of my heart, I want to see you, I want to see you. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.